மாயையான மனிதர்களிடத்தில் ஏமாந்து போகாதீர்கள். மாயை, எல்லாமே மாயை. என்ன, அவங்க பேசுறதும் பழகிறதும் பண்றது அத்தனையும் உன்கிட்ட இருக்கிற உன்னை ஏமாற்றுவதற்காக செய்யும் தில்லுமுள்ளுகள். எனவே வாலிப வயதுல இருக்கிற பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் செயல்பட வேண்டும். ஆண்டவரை முழு மனசோட பிடிச்சுக்கிட்டு, கர்த்தாவே நன்மை எது தீமை எதுன்ற அறிகிற ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னுட்டு ஆண்டவர்கிட்ட நிக்கணும். என் கூடயே இருங்க, போகாதீங்க போகாதீங்க சொல்லணும். முட்டிக்கால் போட்டு தனியா அப்படி ஜெபம் பண்ணி தான் அப்படி கேட்கணும்னு இல்லை. உன் தேவையான இடத்தில், இந்த இடம் எனக்கு சேஃப்டியா இல்லை, இந்த இடத்துல என்னோட பிளெஸிங்ஸ் தடைபட நிறைய வழிகள் இருக்கு, அந்த இடத்துல நீ கையை இறுக்கி பிடி. எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும், ஒரு செகண்ட் என்னை விட்டு போகாதீர். இதை யார் செஞ்சா? அந்த காலத்திலேயே யாக்கோபு பண்ணாரு. யாக்கோபு என்ன பண்றாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போக விடேன். நான் வேலை செய்யற காலத்துல எனக்கு என்னை விட பயங்கர டேலண்டடா இருக்குங்க. என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் பயங்கர அறிவாளிகள், அப்படிதான் நான் நினைப்பேன். எனக்கு பயமா இருக்கும் ஒருத்தர் பண்றதும், அவங்க அந்த கண்ணிங்கா செயல்படுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும் எனக்கு. ஐயோ ஆண்டவரே 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 அப்பா சாமி அப்படின்னுட்டு. ஏன்னா நமக்கு கடவுளை தவிர வேற துணையே கிடையாது இல்லையா? வேலை பார்க்கறதுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். திரும்ப வீட்டுக்குள்ள வந்து சரணடைகிற வரைக்கும் யார் தான் நமக்கு துணை? அது வரைக்கும் மாதிரி ஏதோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாத்துக்குவாங்கன்னு நம்ம ஒரு பர்சன்டேஜ் நினைக்கலாம். அப்பயும் ஆண்டவர் தான் பாத்துக்குவாரு. அப்படி கடவுளே நீர் என் கூடயே இருங்க இருங்க இருங்கன்னு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை முழு மனசோட பற்றி கொள்ளணும். அதை செஞ்சது யாரு? யாக்கோபு. அதனால ஆண்டவரை நீ என்ன நம்ம தவறுகள் செய்தாலும், தவறு செய்வது மனிதர்களுடைய இயல்பு இல்லையா? இது உலகம். உலகத்துல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் சமாதானப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் ப்ளீஸ் பண்ணி நம்மளால வாழ முடியாது. நமக்கும் சில காரியங்களை நேர்மையான முறையில் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்ப சொல்றதுனால பிரச்சனைகள் வரும். ஜெபம் பண்ணுங்க, நல்ல பிரேயர். ஆண்டவரே நீர் என்னை விட்டு போகாது, என்னை கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? இமை பொழுது கூட நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் நம்ம கூட இருப்பார். ஆனா இது உலகம். இந்த உலகத்தில் சில தவறுகளை நம்ம செய்யும்படியான காரணங்கள் வருது. வர நேரத்துல நம்ம செய்தாலும் ஆண்டவரை தேடி ஓடிடணும். அந்த மாதிரி நம்மளை சிறு பிராயத்துல இருந்தே நம்மளை அப்படி பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா கர்த்தர் ஆண்டவரே அப்படின்னு எடுத்த உடனே இயேசுவே அப்படிதான் வரும். நமக்கு ஒரு பலவீனம் வந்தா கூட ஏசப்பா அப்படிதான் வரும். அதனால ஆண்டவரை முழு மனசோட பிடிச்சுக்கணும்.